ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2025 புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. அதனால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆலயங்களில் உள்ள பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும். தீவனம்னா எந்த பச்சை புல்லோ அல்லது வைக்கோ புல்லோ, அப்புறம் கோதுமை வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க. அதாவது பசுமாட்டுக்கு எந்த வகையிலாவது அது வயிறு நிறையறதுக்கு இந்த மாதம் நீங்கள் தீவனம் கொடுக்கணும். இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கிறனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இதனால் திடீர்னு விபத்து கண்டம் ஆகாமல் தடுக்கும். அதே மாதிரி வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக வருமானம் வரும். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்றாரு. அதுவும் இல்லாமல் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே கண்டச்சனியாக இருக்குது. இப்போ உங்களுடைய ராசி அதிபதி அங்கே இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குதுங்க. இந்த மாதம் இதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இந்த 2 தான் சூப்பர். இந்த மாதம் ரொம்ப சூப்பர், ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு நான் பொய் சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. சனி அஷ்டமத்து ஸ்தானத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. அஷ்டமத்துலேயும் 2 கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஒரு 2-3 மாதம் ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், பொறுமையும் வளர்த்துக்கணும். உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் பொறுமை. அதுவும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு சுத்தமாக அது இருக்காது. நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, கமெண்ட்ஸில் நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாலும் சரி, உண்மையை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மகன் நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாக போகணும். வேறு வழி கிடையாது. அதாவது பொறுமையாக போகல அப்படின்னா எல்லாமே தலைகீழாக மாறிடும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. பூரா உத்திர நட்சத்திரக்காரங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு தெரியும். பட் ஆனால் மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நேர்மையாக இருந்துருவாங்க. இதுதானே, இது செஞ்ச இப்படி தானே அப்படின்னு எல்லாத்துலேயுமே கணக்கு மாதிரி கரெக்டாக இருக்க முடியாதுங்க. அது கெட்ட காலங்களில் நம்ம நல்லது செஞ்சால் கூட நீங்கள் ஒருத்தங்களுக்கு போய் நல்லது சொல்லுவீங்க, ஆனால் அது ஏறாது. ஐயோ பாவம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு கருணையோட ஒரு விஷயத்தை போய் செஞ்சால் கூட அது திரும்ப ரிவீட் அடிக்கும், கொட்டு வாங்குவீங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லது. தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உத்தியோக ஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு. உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் போய் உச்சமாகிறாரு. அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் முன்னும் பின்னும் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிவர்த்தி ஸ்தானத்தில் தான் உங்கள் ராசி அதிபதி இருக்கார். அதுவும் சனி கூட சேர்ந்துருக்காரு. அதனால் தொழில் ரீதியாக, ஏன்னா உழைப்புக்கு அவர் தான் அதிபதியே, யார்? சனி தான். ஸோ அவர் கூட போய் தான் உங்கள் ராசி அதிபதி சேர்ந்திருக்காரு. பகை பெற்றாலுமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது அது கேந்திரம். 7ஆம் இடம் கேந்திர ஸ்தானமாக இருக்குது. அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரத்தை இன்னொரு கேந்திரம் வளர்த்து விடணும். அதுதான் நியதி. ஸோ அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்கம் உங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் நல்லபடியாக வந்துடும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு வக்ரமாக இருந்த கிரகம் குரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுது. அது உங்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். என்னன்னா, அதாவது பரிவர்த்தனை ஆகுது. அதாவது 10ஆம் இடத்துல போய் என்ன இதுன்னா குரு இருக்காரு, அஷ்டமத்தில் போய் சுக்கிரன் இருக்காரு. இப்போ இந்த 2 கிரகமும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உத்தியோகத்துக்கும் சேம். உத்தியோகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே சால்வ் ஆகக்குண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவரும் சனி தான். அவர் அஷ்டமத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட புதன் சேர்ந்திருக்கு, சூரியன் சேர்ந்திருக்கு. இப்போ இந்த 3 கிரகத்தோடைய விளைவு எப்பெல்லாம் கோச்சாரத்தில் புதன் சனி சேருதோ அப்போ செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு. புரியுதுங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நான் எந்த விதத்துலையும் பயமுறுத்தியுள்ள நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்.
உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி, அவரு புதன் கூட சேர்றாரு. இந்த சனியும் புதனும் சேரும்போது, உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, உங்களுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படிங்கிற மாரி, ஒரு பக்கம் இத செய்யின்னு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். இன்னொரு பக்கம் செய்யலைன்னா வேலை போயிருமோன்னு பயமும் இருக்கும். ஆனா, செஞ்சதுக்கப்புறம் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துரலாம். கடைசியில உயர் அதிகாரி, நான் ஒண்ணுமே செய்யலன்னு உங்கள மாட்டி விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எக்காரணத்த கொண்டும் அத செய்யறதுக்கு முன்னாடி பல தடவ யோசிங்க. இல்லன்னா ரிட்டர்ன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுங்கிறத ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு எல்லாத்தையுமே நீங்க மூவ் பண்ணுங்க. கிடைக்கலையா, கம்முனு லீவ போட்டு போங்க. அதுதான் ரொம்ப பெட்டர். எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிருங்க. அந்த மாரி சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாருங்க. ஆனா, எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு கையெழுத்து போடுற விஷயத்துல, செக் போடுற விஷயத்துல, நீங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் உயிர் நண்பன் சொல்லி கடன் வாங்கி குடுக்குறதுல எல்லாத்துலயும் கவனமாக இருங்க. அதாவது இந்த நண்பனுக்கு இக்கட்டான காலகட்டங்கள்ல வந்து நீங்க கடன் வாங்கி குடுத்துருவீங்க. ஆனா, அந்த பணம் திரும்ப வராது. பல லட்சங்களுக்கு நீங்க வட்டி கட்டுற மாரி ஆயி போயிரும். அதனால யோசிச்சு நிறுத்தி நிதானமா செய்யுங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது, நிறுத்தி நிதானமா செய்யணும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வெல்விஷர் யாரோ அவங்க கிட்ட இது நம்ம செஞ்சா நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுபடி நீங்க செய்யுங்க. அவங்க ஒப்பீனியனையே நீங்க அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா அவங்க கிட்டயும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு, அத யோசிச்சுட்டு இது சரி வருமா? வராதா? அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்க செய்யுங்க. அதுதான் நல்லது. குடும்ப ஸ்தானத்துல வந்து இவ்வளோ நாளா இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து புதன். அவரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா, பார்ட்னர் மூலியமா நல்ல இன்கம் வரதுக்கு உண்டான அமைப்பு, லாபம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அது இல்லாம கணவன் மூலியமா மனைவிக்கும், மனைவி மூலியமா கணவனுக்கும் ஆதாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பாக வரும். அதே மாரி ஒரு சிலருக்குலாம் திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துரும். ஏன்னா 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வலுவாக இருக்கனால திடீர் திருமண பிராப்தம், ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சக்சஸ் ஆகி அது மேரேஜ்ல போய் முடியும். அதுவும் பேரண்ட்ஸோடைய பர்மிஷனோடயே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லை, அதனால இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கங்க. படிப்பில் கவனம் செலுத்திக்கணும். செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்க டீச்சர்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4ஆம் இடத்துக்கு, அதாவது 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்க காரணத்தினால படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வாங்க முடியாது. அதனால நல்லா படித்தா மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வேலை படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யாராவது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வர்றது, பாஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் காதில் விழுவும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள், அதே மாதிரி வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். சூரியனும் சனியும் சேரும்போது எலும்பு முறிவு வரதுக்கு உண்டான வாய்ப்போ, அல்லது கூட புதன் சேரனால தலையில் பிரச்சனை, தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்குலாம் இந்த மைக்ரைன் தலைவலின்னு சொல்கிறாங்களா, அதோடைய இது லெவல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறது. அதே மாதிரி வந்து காக்காய் வெளிப்பு, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. கல்ல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கி இப்போ உங்களுக்கு அந்த சொத்தில் இருக்க ப்ராப்ளம்லாம் நீங்கி உங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும்போது உழைக்காத ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதையல், லாட்ரி, இது மாதிரி யோகம், ஒரு இன்சூரன்ஸ் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி காலம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்காமல் செய்யாதீங்க. நெகட்டிவான பப்ளிசிட்டி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான காலம்.
இந்த காலகட்டத்தில நீங்க எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ, அவ்வளவுமே சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்து என்னன்னா தலைமையிடத்துக்கு உங்கள பத்தி கெட்ட நியூஸ் போகாம பார்த்துக்குங்க. இல்லைன்னா மைனஸா போயிரும். அதேமாரி அரசாங்கத்துக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது. அதேமாரி ஆனா இந்த ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனா அஷ்டமத்தில வலுத்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பரிவர்த்தனை இருக்கு. அப்ப வந்து ப்ரமோஷனோட ஒரு இடமாற்றமும் இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு விரும்பாத இடத்துல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியையும் காமிக்கும். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. தேவையில்லாத செயல்கள்ல அதாவது தேவையில்லாத மீன்ஸ் என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமா இருந்தாலே இந்த மாசம் வந்து நீங்க ரொம்ப சக்சஸ் பண்ண முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்புட்ன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.